அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சப்தவிட ஸ்தலங்கள், சென்னையில் உள்ள சப்தவிட ஸ்தலங்களை காண்போம். அதற்கு முன்பு இந்த சப்தவிட ஸ்தலங்கள் எப்படி உருவாகின என்ற வரலாற்றை காண்போம். இது முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரில் இந்திரனிடம் பெறப்பட்ட சிலைகளை பிரதிஷ்டை செய்து அத்துடன் பெறப்பட்ட 6 மற்ற சிலைகளையும் மற்ற 6 இடத்துல வைத்து மொத்தமாக 7 நடன அமைப்புகளை வெளிப்படுத்தும் விதமாக இந்த சப்தவிட ஸ்தலங்கள் அமைந்துள்ளன. இந்த இந்திரனுக்காக முசுகுந்த சக்கரவர்த்தி அவர் அசுரலை வெல்வதற்காக இவர் முசுகுந்த சக்கரவர்த்தி தனது படைகளை கொடுத்து அவருக்கு உதவியதற்காக அந்த கைமாறுக்காக நன்றி உணர்வுக்காக தன்னிடம் வேண்டும் எது வேணும் கேளுங்கள் என்று இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் கேட்க, முசுகுந்த சக்கரவர்த்தி தன்னுடைய சோழ தேசத்தில் எல்லாமே இருக்கின்றன, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்கிறார். அப்படி இருக்க, இல்லை நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்தீர்கள், அதற்கு நன்றி கடனாக கைமாற நான் ஏதாவது செய்ய வேண்டும் நினைக்கிறேன் என்று கேட்கும்போது விலை மதிப்பற்ற எதை வேண்டாலும் கேளுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி அவர் ஆத்மாத்மா வணங்கிய இந்த மூர்த்தியை கேட்கிறார், எம்பெருமான் மூர்த்தியை கேட்கிறார். அதற்கு இந்திரன் மறுப்பு தெரிவிக்க முடியல, ஏன்னா வரன் கொடுத்தாச்சு. அதற்காக அவர் மற்ற 6 சிலைகளையும் வைத்து மொத்தமாக 7 சிலைகள் வந்து இதில் எந்த சிலைகள் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் என கூற அதில் 7 சிலைகளையும் இவர் பெற்றுக்கொள்கிறார். அப்படி அவர் பெற்ற இந்த எம்பெருமான் சிலைகளை தான் பல்வேறு நடன அமைப்புகள் வெளிப்படுத்தும். இத்தகைய சிலைகளை அஷ்டவிடங்க தலங்களாக திருவாரை சுற்றி அமைக்கிறார். இவ்வாறு உரிய ஸ்தலங்கள் திருவாரூரில் உள்ளது அஜப நடனத்தையும், திருநள்ளாறுவரத்தில் உன்மத்த நடனத்தையும், மேல்கோட்ட வாசல் உள்ளது அம்ச நடனத்தையும், திருக்கரவாசல் உள்ளது குட்குட்டா நடனத்தையும், திருக்கோவில் உள்ளது கமல நடனத்தையும், திருவியமூர் உள்ளது ஆனந்த நடனத்தையும், வேதரணத்தில் உள்ளது வேத நடனத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த அஷ்டவிடங்க தலங்கள் அமைந்துள்ளன. இதை தழுவிய இந்த முற்கால பல்லவ மன்னர்களும் அவருடைய பல்லவ தேசத்தில் இதை போன்று அஷ்டவிடங்க தலங்களை இந்த சென்னையின் அடையார் கோட்டத்தில், அக்காலத்தில் இதில் மேல் அடையார் கோட்டம் என்று சொல்கிறார்கள், மேல் அடையார் கோட்டத்தில் இந்த அஷ்டவிடங்க தலங்களை நிறுவியுள்ளார்கள். இந்த கோயில்கள்லாம் தற்போது தையூர் அதை சுற்றியுள்ள பகுதி உள்ளது. இது மிகவும் வளமான தையூர் ஏரியை கொண்டு அதிலிருந்து வழிந்தோடும் கால்வாய்களை போன்ற நதியமைப்புகளை கொண்ட கமலா நதி மற்றும் நதியின் இடைப்பட்ட பகுதியில் இந்த மாரீஸ்வரர் என்ற கோயிலும் இதர பல கோயில்களும் அமைந்துள்ளன. எனவே இத்தகைய புகழ்பெற்ற அஷ்டவிடங்க தலங்கள் சென்னையிலும் உள்ளது. முற்காலத்து சோழர் காலத்தில் உருவாகிய அந்த திருவாரை சுற்றியுள்ள கோயில்கள் கிமு 6000 முதல் 5000 என்று கொண்டால், இங்கு சென்னையில் உள்ள கோயில்களை கிமு 5000 to 4000 காலகட்டத்தில் உருவாகிய கோயில்களை கொள்ளலாம். எனவே முதல் கட்டம் அங்கு உருவாகி இங்கு சென்னையில் 2ஆம் கட்டத்தில் கோயில் உருவாகியுள்ளது. இது வாருங்கள் இதை காண்போம். இந்த கோயிலின் காலகட்டம், இதில் உள்ள சித்திர வடிவமைப்புகள் மற்றும் மீன் பொறித்த சின்னங்கள் பாண்டியர்கள் காலத்து கோயில் என்று தெரியவில்லை. இதை இந்த சின்னங்களை வைத்து ஆரம்பிப்பில் சொல்லலாம். ஆனால் மேல் அடையாறு கீழ் அடையாறு என்று பாலாறு காவிரியுடன் இணைந்து சென்ற காலகட்டத்தை பார்க்கும்போது பாலாறு பாதை 5இல் சென்ற காலகட்டத்தை இதற்கு பொருந்தும். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் தான் மேல் அடையார் என்று சொல்லப்படும் சென்னை பகுதியில், கீழ் அடையார் என்று சொல்லப்படும் சென்னை கீழ் உள்ள காஞ்சிபுரத்துக்கு கீழ் உள்ள பகுதியில் கீழ் அடையார் என்று முற்கால பல்லவர்கள் சொல்லியுள்ளார்கள், அவருடைய கோட்டமாக வைத்துள்ளார்கள். எனவே இத்தகைய பழைய காலத்தில் உருவாக்கப்பட்ட கோயில்கள், இதில் எழுத்துக்கள் எதுவும் காண முடியல, கழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் எதுவும் காண முடியல. ஒன்று சிற்பங்கள் தான் இருக்குது. சிற்பங்களை வைத்து எப்படி வைகுந்த பெருமாள் கோயிலில் அந்த புராண வரலாறு சொன்னார்களோ அதை போன்று இந்த கோயிலும் இந்த கோயில் வடிவமைப்பை சொல்லியிருப்பார் என்பது கருத்து. வாரல் இந்த கோயிலை கட்டுறதுக்கு அந்த பூஜை என்ன கஷ்டப்படும் என்பதை காண்போம். இந்த கட்டுறவங்க செத்துருவாங்கன்னு கிராம ஆன்றோர் வாக்கு, பெரிய மகான்களுடைய சித்து. ஏன்னா பூஜையே நடக்காத இருக்கிறதுனால பூதம் கண்டு போச்சு, இந்த கோவிலை கட்டினா கட்டுறவங்க முன்னேருந்து கட்டுறவங்க செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை எளியவனுக்கு யாரும் தெரியப்படுத்தாமல் ரகசியமாக விட்டாங்க. அதனால தான் இந்த கோவில் பல ஆண்டு அப்படியே பயந்துக்குன்னு விட்டுட்டாங்க. பெரியவங்களை அவங்களே பயந்துக்குன்னு வாயில் சொன்னால் அப்படியே போயிடும். என்னுடைய குருநாதர் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரர்கிட்ட தீட்சை வாங்கி இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக 2003ஆம் வருடத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று பாலாலயம் செய்யப்பட்டு, அன்று முடித்து பாலாலயம் செய்துவிட்டு என்னுடைய உறவினர் ஒரு நிச்சயதாம்பூல நிகழ்ச்சிக்காக சென்று வர சொல்ல நானும் என் மனைவியும் 2 வீலரில் சென்று வந்தோம். அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நடந்தது. எருமாட்டு மேலே ஒரு மாடு மேலே மோதி, பைக் மோதி
என் மனைவி விழுந்து எனக்கு அவங்களுக்கு அடிபட்டுச்சு. அவங்க கான்செப்ட் இல்லாமல் மண்டியில் ரத்தம் போய் ஒரு 2-3 லெட்ரு ரோட்லேயே போயிடுச்சு. உடனே உயிரே போயிடுச்சு. 8 மை ஊர் மக்கள் தான் எல்லாம் சேர்ந்து காப்பாற்றி தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல், இந்த சோழிங்கநல்லூரில் அந்த பெரும்பாக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் தான் அன்றைக்கி. அந்த ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் நைட்டே எடுத்து போய் காப்பாற்றி விடிகால பிரம்ம முகூர்த்தத்தில் தான் உயிர் வந்தது. நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டோம். பிரம்ம முகூர்த்தத்தில் என் பாலகன் எவ்வளோ நேரம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து பல்ஸ் இல்லையா? 6 மணி நேரம் பல்ஸ் இல்லாமல், கான்செப்ட் ஒன்றுமே இல்லாமல், நினைவே இல்லாமல் 6 மணி நேரம் ட்ரீட்மெண்ட், பல்ஸ் எதுவுமே இல்லை, கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தில் தான் உயிர் வந்தது. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எப்படி உயிர் வந்ததுன்னா, நான் இங்கே கத்து என் மனைவி செத்துட்டாங்கன்னு அழுதுறதுனால என் குருவுக்கு அது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அங்கே அந்த சத்தம் கேட்டு என் குருநாதர் இருந்து இப்படி கையை பார்த்து பாலகன் வந்து அழுகுறானே, ரொம்ப முக்கியமான பாலகனாச்சேன், அவன் வந்து கையை பார்த்து அவர் அழுதுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சுவாமிகள் மகான்கள் கூடு விட்டு கூடு பாய்வாங்க இல்லையா, அந்த சித்தர் வந்து என் மனைவியை காப்பாற்றி கொடுத்துட்டு போயிட்டார். கூடு விட்டு கூடு போயிட்டார். டாக்டர் போயிடுச்சு இவர்கிட்ட. உடனடியாக மெடிக்கல் ரெக்கார்டு சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. ரெக்கார்டு என்ன இருக்கு? அது மாதிரி இறந்துறாங்க டிக்ளேர் பண்ண என்ன வச்சிருக்கீங்களா? இல்ல அதெல்லாம் ரெக்கார்ட் கொடுக்கல. ஓகே, சொல்லிட்டாங்க. வெப்ல சொல்லிட்டாரு. டாக்டர் சொல்லிட்டாரு முடிஞ்சிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டாரா? அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர வச்சாங்க. அவர் தான் அந்த குளோபல் ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிறாரு. எந்த இடத்துல இருக்குது? தமிழ்நாடு இந்த சோழிங்கநல்லூர்ல இருக்கு சார். அங்கதான் பெரிய ஹாஸ்பிட்டலே. அப்போலாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல எடுத்துமே போட்டதான். சரி, இவர் ரொம்ப அழுகுறாரு, இவர் எடுத்து போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் சொல்லிட்டாங்க ஊர் மக்கள்கிட்ட, வெடிகாலம் 4 மணிக்கு தாங்க சொல்ல முடியும், ஒன்றுமே கண்டிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பிளட்டு ஏற்றி ட்ரிப்ஸு ஏற்றி அதுக்கப்புறம் தான் கடவுள் மகான் குருநாதன் கூடு விட்டு கூடு பாஞ்சு அந்த உயிரை காப்பாற்றி கொடுத்தார். என் மனைவியே காப்பாற்றி கொடுத்தார். என் மனைவி பேர் சாந்தி. மனைவியை காப்பாற்றி கொடுக்கலன்னா இந்த ஊர் என்ன சொல்லியிருக்கோம், அந்த கோவிலுக்கு என்ன பேர் கிடைச்சிருக்கோம். அப்போ கடவுள் தானே இந்த மனைவியை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. இப்போ எல்லாமே குடும்பமே தொண்டு செய்துட்ருக்கோமே. ஏன் வரலாறு இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் வரலாறு. என் மனைவி எடுத்துகிட்டு இருந்தால் நானும் பயந்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருப்பேனே. ஊரார் சொன்னதெல்லாம் உண்மையாகிட்டு ஊரார் சொன்னதெல்லாம் உண்மையாகிட்டுருக்கேன் இல்லையா. அதனால் எதுவோ ஒரு விபத்து நடக்கணும், மரணமில்லா வாழ்வு கிடைக்கணும். மரணம் என்பது இந்த கோவிலை கட்ட சொல்ல ரத்தத்தை சிந்தி தான் ஆகணும்னு சுவாமி சொல்லிட்டார். அதனால் எனக்கு ஒரு சிராய்ப்போம் அந்த மாதிரி வருது. என் மனைவிக்கு தான் 12 தையல் போட்டு மண்டை உடஞ்சி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ரத்தம். அவங்க கட்டிமான பட்டு புடவையே ரத்தம். ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் எல்லாம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து வெடிகாலம் 3:30 மணிக்கு என் மகான் உயிரை காப்பாற்றி கொடுத்து. அப்போ உங்களுக்கு ஏன்டா இது மாதிரி இவ்வளோ பெரிய செய்யணும், நமக்கு அது மாதிரி நடந்த கேள்வி வந்தது உங்களுக்கு மனசில்? சாமி கிட்ட மதி மறந்து அப்படியே ஒரு பித்த நிலையில் ஆகிட்டேன். சாமி பேர் கேள்வியெல்லாம் என் பொண்ணு ஏமாச்சுல கேட்கல, ஒரு கேள்வி மனசார் அப்படியே அவர் கூட ஒன்றிட்டீங்க. குருநாதர் வந்து நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் சுவாமி பார்த்துப்பாரு, நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எளியவனுக்கு என் மனைவியை இவ்வளோ பெரிய அடிப்பட்டு சாயங்காலம் 4 மணிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறேன், எனக்கு விஷயத்தை மனசப்பட்டது சொல்கிறேன். ஏன் நம்ம மற்றவங்க கேள்வி இருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சார், இவருக்கு ஏன் ஆக்சிடென்ட் நடக்கணும், ரத்தம் ஏன் போகணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இல்லை ரீசன் சொல்கிறேன் நான். உயிரில் அடிப்படையில் சொல்கிறேன், மற்ற உயிரில். இது வந்து ஆன்மீகம் சார்ந்த உயிரில் அடிப்படையில் நம்முடைய எல்லா கர்மம் எங்கே இருக்குது? நம்ம குருதியில, மனித உடல்ல இருக்குது. அந்த குருதியில் தான் இருக்குது. அந்த குருதியை வந்து உடல் விட்டு நிறைய போச்சுன்னா ஆகும், நம்ம கர்ம கரைஞ்சி போயிடுது. அப்போ புது குருதி உருவாகுது. அப்போ புது உயிர் வந்து பிறப்பிக்குது. அதனால தான் இந்த சின்ன பலியிடுதல் நிகழ்வு நடக்குது. பலியிடுதல் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது, சயின்ஸ் இருக்குது. அப்போ உங்க உடல்ல இருந்து இவ்வளவு ரத்தம் போச்சுன்னாக்கா அது உங்க கர்மா போயிடுச்சு, பல வினைகள் போயிடுச்சு, புத்துயிர் பெறுது உடல், ரத்தம் புதுசா வருது. அதனால உங்களுக்கு நடந்திருக்குது. உங்க கர்மா போயிடுச்சு, பல ஜென்மல் எடுக்கிறதுல இருந்து நீங்க போயிட்டீங்க. இந்த கோயிலுக்கு கட்டறதுனால பல ஜென்மல் எடுக்க வேண்டிய அந்த அவசியம் எல்லாம் போயிடுச்சு. உங்களுடைய ஜென்மம் குறைஞ்சி போயிடுச்சு. அப்ப சீக்கிரம் முக்தி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கர்மத்தை கழிச்சிட்டார் இறைவன். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மூலம் ரத்தத்தை போக்கி அந்த கர்மத்தை கழிச்சு, அது உங்க மனைவியாருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் அவங்க பழைய மேபி நிறைய கர்மம் போயிடுச்சு அவங்க உடம்புல. அப்படி நம்ம எடுத்துக்கணும். இது வந்து அந்த மாதிரி சயின்ஸ்ல புரியாதும் வேற மாதிரி சொல்லுவாங்க. அது பாரு தெய்வ குத்தம் சொல்ல, தெய்வ குத்தம் இல்லை, தெய்வம் வந்து உன்னுடைய கர்மாவை கழிக்குது. ஆனால் அவர் வந்து ஏன் அழிக்காம திரும்ப உயிர் கொடுக்குறாரு, அவருடைய சக்தியை உனக்கு உணர்த்துறாரு. இதை மாதிரி போன உயிரை திருப்பியும் கொடுக்க முடியும், கர்மாவை கழிக்கவும் முடியும். இந்த பெரிய எனக்கே ஒரு மிராக்கல் தானே. நம்ம செத்து போயிருந்தா அந்த கோயிலில் இப்போ இருக்க முடியுமா?
அப்போ சுவாமியோட அனுகிரகம் இல்லாமல் நம்ம ரோடில் விழுந்து உயிர் காப்பாற்றி இதை வந்துட்டோமே, அதுதான் பணி செய்யறதுக்கு தான் இவன் நம்மளை வந்து அதான் கர்ம நிலை சிவத்துக்குரிய ஆழ்ந்த ஆத்மார்த்தமான புரிதல் அவர் கொடுப்பார். யார் செய்றாங்க அந்த புரிதல் உங்களுக்கு அந்த கொடுத்துருக்காரு. புரிதல் வந்து அன்னைக்கே கிடச்சிருச்சு. சொன்னாங்க இப்போ வானாம்பா போல் தலைப்பா அப்படின்னாங்க. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வருவேன். இது எந்த கட்டத்தில் பாலாலயம் பண்ணவொடனே இந்த மாதிரி நடந்தது? பாலாலயம் பண்ண இரவே. அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயம் நடந்துச்சு பாரு. அதுக்கப்புறம் கோயில் நடந்திருக்கு. 10:30 மணிக்கு அடிபட்டது. 12 மணிக்கெல்லாம் எடுத்து போய் சாத்தாச்சு. ஒன்றுமே இல்லை, உயிரே போயிடுச்சுட்டாங்க டாக்டர். சொல்லாமல் வந்த கூட வந்தவங்ககிட்ட சொல்லிட்டாரு, அவங்க புருஷங்கிட்ட சொல்லாதீங்க, நான் 4 மணிக்கு 4:30 மணிக்கு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 மணி நேரம் கழிச்சு தான் சொல்லுவேன். கடவுள் இருக்காரு இல்லையா, என்ன அந்த 6 மணி 7 மணி ஏன் வச்சிருக்காங்க? நான் கத்துறேன் அழுவுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியல போட்டு படுக்க. ஏன் 6 மணி 7 மணி வச்சிருக்காங்க? ஒரு உயிர் பிரிஞ்சிச்சானாக்கா அந்த உயிர் திரும்ப உள்ளுக்குள்ள வரதுக்கு 6 மணி நேரம் தேவை. தேவை. அதனால டாக்டர் கூட ஒரு சில நேரத்தில் வந்து இறந்துட்டா கூட சொல்ல மாட்டாங்க, அவங்களும் வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணுவாங்க. அந்த 6 மணி நேரத்துக்கெல்லாம் கான்ஃபிடன்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னாக்கா போன உயிர் திரும்ப வாய்ப்புகள் இருக்குது. வந்தாலும் அந்த உயிர் வந்து இந்த உடம்பு ஏத்துக்கும். 6 மணி நேரம் கழிச்சு 7 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா உயிர் திரும்பி வந்து அந்த உடம்புக்குள்ள போவாது. இது வந்து உயிரின் தத்துவம், உயிரின் இயங்கும் தத்துவம். அதனால அந்த டாக்டர் வந்து நைட்டு உங்களுக்கு சொல்லாம காலைல சொல்றேன்னு சொல்லிக்கிறாரு. போன உயிர் உங்க குரு திரும்பி வந்திருக்குது. இப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். கரெக்டுங்களா? அதுதான் என் குருநாதர் தான் காப்பாற்றி கொடுத்தார். ஓகே, நல்லதுங்க. ரொம்ப சந்தோஷம்.